பேர் ஸ்டீஃபன் பாபு. நான் ஹோம்லைன்ஸ் டெக்ஸ்டைல்ஸுங்கிற ஒரு ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வந்துட்டுருக்கோம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மூணு நாளாக வந்து நமக்கு லார்ஜ் ஸ்டிக் நடந்துகிட்டு இருக்கு. இதனால் இப்போது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்றுமதியினுடைய எங்களோட குட்ஸை வந்து எங்கள் போர்ட்டுக்கு, அதாவது தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து வந்ததெல்லாம் எங்களுக்கு இப்போ தான் வந்து ஷிப்மெண்ட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ 3 நாளாக லார்ஜ் ஸ்டிக்னால கிட்டத்தட்ட கரூரில் பார்த்திங்கன்னா ஒரு 400 ஏற்றுமதியாளர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு சிக்கலை மாட்டியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இப்போ டொமஸ்டிக் சப்ளையர்ஸ், அதாவது உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர் இருக்காங்க. அவங்களும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெல்லி, பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் அனுப்புகிறதும் இப்போ கூட்ஸ் வந்து தேங்கி கிடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்னால் கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு ஏற்றுமதியும் உள்நாட்டு சந்தை போக வேண்டிய மெட்டீரியல்லாம் இப்போ வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. இதுக்கு உடனடியாக வந்து நம்மளுடைய தமிழக அரசு முன்முனைப்போட இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும். இல்லைனா நமக்கு பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுமதி பாதிப்பு, அது இல்லாமல் அந்நிய செலாவணி இழப்பு 2 ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்குது.